ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்கள் ஷியா ஏஎஸ். என்னோட கதையை என் குரலில் சொல்ல திரும்பவும் நான் வந்துட்டேன். கதை கேட்க போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை மட்டும் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாவமாக இருக்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம கதை வந்த உடனே உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் என் காதல் டாக்டர் இந்த கதையில் நம்ம 35 அத்தியாயங்கள் கேட்டிருக்கோம். கேட்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ கதைக்குள்ளே போவோமா? அத்தியாயம் 36, இதழ் முத்தம். அருள்குமரனுடைய காரில் சௌந்தர்யா ஏறி அமர அவள் கையில் இருந்த செல்போன் அலறியது. எடுத்து பார்க்க மீராதான் அழைத்தாள். யோசனையுடன் காதில் வைத்து, சொல்லுடி மீரா என்று சௌந்தர்யா கூற, அவள் எங்கடி இருக்க என்று கேட்டாள். சௌந்தர்யா பதில் சொல்லும் முன் அருள்குமரன் அவளிடம், வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லு என்று வாயசைத்து கூறினான். அவளும் அதையே கூற, மீரா, ஓ சரிடி, இங்கே குல்ஃபி கூட ஒரு பொண்ணை பார்த்தேன், உன்ன மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை விடு, நான் ஒழுங்காக கவனிக்கல போல என்று சொல்ல சௌந்தர்யாவின் விழிகள் விரிந்தன. அருள் அவளிடம், டென்ஷன் ஆகாத என்று இதழசைத்து சொல்ல அவளும் தலையை ஆட்டி மீராவிடம், இல்லை நான் முன்னாடியே வந்துட்டேன் என்றாள். இருவரும் பேசி முடித்துவிட்டு வைக்க அருள் அவளிடம், முதல்ல டென்ஷன் ஆகாத எல்லாத்துக்கும் என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்ட அவன் திரும்ப தலையாட்ட ஆரம்பிச்சிட்டா. லைட்டாக அதட்டினா கூட பயம் எங்கிருந்து வருது தெரியல என்று முணுமுணுக்க அது அவள் காதுகளிலும் விழுந்தது. இதழ்களில் புன்னகை வர அதை மறைத்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் சௌந்தர்யா. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக பயணிக்க திடீரென்று அருள்குமரனின் கரத்தை அவள் பற்றினாள். அவன் காரை ஓரமாக நிறுத்தி அவளை பார்த்தான். அவளுடைய நெற்றியில் வியர்த்திருந்தது. கண்களில் கண்ணீருடன் அவனுடைய கையை இன்னும் அழுத்தி பிடித்தவள், வலிக்குதுங்க என்றாள். எங்கே எங்கே என்று அவன் கேட்க அவள், வயிறு வலிக்குது என்று வயிற்றின் வலப்பக்கத்தை காட்டி கூறினாள். சரி, பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம், பயப்படாது என்று கூறி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவன் உள்ளே நுழையும் போதே அங்கிருந்த செவிலிகளிடம், அப்பண்டிசைட்டிஸ்னு நினைக்கிறேன் என்றான். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த செவிலி பெண் அவனை சந்தேகமாக பார்க்க அவனோ அவள் இருந்த ஸ்ட்ரெச்சருடன் உள்ளே நுழைந்தான். சார், நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று அவள் சொல்ல அவன் வேகமாக முதலுதவிகளை செய்ய தொடங்கினான். அந்த செவிலிப்பெண் அவனை தடுக்க முயன்றுவிட்டு மருத்துவரை தேடி ஓடிச் சென்றாள். சில நிமிடங்களில் அவள் மருத்துவருடன் திரும்பி வர அப்போது சௌந்தர்யா வலியில் மயக்கமடைந்திருந்தாள். அங்கே வந்த மருத்துவர், சார், இது ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடம், நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அவனை பார்க்க அருள்குமரன் அவரிடம், கமலேஷ், ஐ திங்க் ஷி நீட்ஸ் டு பி ஆப்ரேட்டட் ரைட் நவ் என்று கூறினான். அருள், நீயா? சரி, நான் பார்க்குறேன் என்றவன் உடனே அந்த செவிலி பெண்ணிடம் திரும்பி, தியேட்டர் ரெடி பண்ண சொல்லு என்று கூறினான். அந்த பெண்ணும் வெளியே சென்று உடனிருந்த மூத்த செவிலி பெண்ணிடம், நம்ம டாக்டர் செக்கே பண்ணலை, அந்த ஆள் சொல்கிறாருன்னு தியேட்டர் ரெடி பண்ண சொல்கிறாரு என்று கேள்வியாக பார்க்க அந்த பெண், வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, அவர் தான் டாக்டர் அருள்குமர், நியூரோ சர்ஜன், இந்தியாவோட டாப் 10 நியூரோ சர்ஜன்ஸில் அவரும் ஒருத்தர். அவரை இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி நம்ம சேர்மன் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க என்று சொல்ல அவள் வியர்ந்து பார்த்தார். வாயை பழந்துட்டு நிற்காம போய் தியேட்டர் ரெடி பண்ணு, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று அந்த மூத்த செவிலி கூற அவளும் அங்கிருந்து ஓடினாள். அடுத்த 1 மணி நேரத்தில் சௌந்தர்யாவிற்கு அவசரமாக அறுவை சிகிச்சையும் முடிந்தது. அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்த கமலேஷ் என்கிற அந்த மருத்துவன் வெளியே வந்து, ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டோம், ஸோ ஷீஸ் ஃபைன். ஆனால் அவளுக்கு வயிறு வலினதும் எப்படி இதுதான் இஷ்யூன்னு கண்டுபிடிச்ச? கேர்ள் ஃப்ரெண்டா என்று அருளிடம் கேட்டான். கமலேஷ் அவனுடன் கல்லூரியில் மருத்துவம் ஒன்றாக படித்தவன். அந்த உரிமையில் பேச அருள்குமரன், பொண்டாட்டிடா என்றான். அந்த ஒரு பதில் அவனுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட கமலேஷ், டே பகர், கல்யாணம் பண்ணதையே சொல்லலை நீ என்று சொல்ல அருள், அது திடீர் கல்யாணம் அண்ட் இட்ஸ் எ லாங் ஸ்டோரி, அப்புறமா சொல்கிறேன் என்று மட்டும் சொன்னான். சரி வா, என் ரூமுக்கு போய் பேசுவோம்,
உன் ஒய்ஃபை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண டைம் ஆகும் என்று கூறிவிட்டு அருள்குமரனை கையோடு அழைத்து கொண்டு போனான் கமலேஷ். அறைக்கு திரும்பிய சௌந்தர்யா விழித்து பார்க்க அங்கே யாரும் இல்லை. வயிற்றில் லேசாக வலி இருக்க அவனைத்தான் தேடினாள். மாமா மாமா என்று கூப்பிட அருள்குமரன் அறைக்குள் நுழைவது தெரிந்தது. வந்துட்டீங்களா மாமா என்றவள் கேட்க அவனும் வந்துட்டேன் என்றான். இப்படி வந்து உட்காருங்க மாமா என்றவள் சொல்ல முதலில் விந்தையாக பார்த்தவன் பின்னர் இதழ்களில் மென்புன்னகையுடன் வந்து அவள் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். வலிக்குது மாமா என்று அவள் கொஞ்சம் குரலில் சொல்ல அவன் 2 வாரத்தில் சரியா போயிடும் என்றான். அவள் எனக்கு என்ன பண்ணாங்க என்று கேட்க அவன் உனக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க என்றான். அதெல்லாம் ஏன் பண்ணாங்க என்றவள் கேட்க அவன் உனக்கு வயிறு வலி அதனால் பண்ணாங்க என்றான். அவளும் என்று பெருமூச்சு ஒன்றை விட்டு எனக்கு வலிக்குது, இதை நான் மறக்கணுமே என்று சொல்ல அவன் சரி மறக்க என்ன பண்ண போற என்று கேட்டான். அவள் யோசித்து விட்டு வேறு விஷயத்தை நினைக்க ஆரம்பித்தா நாம் நினச்சிட்ருக்க விஷயத்த மறந்துடுவோன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்று ஒரு நொடி நிறுத்தியவள் பின்னர் அம்மா என்று கண்கள் கலங்க அவன் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க, நீ வேறு விஷயம் யோசிக்கிறேன்னு சொன்னியே என்னது என்று கேட்டான். அவளும் அழுவதை விடுத்து அதுவா என்று சிரித்துவிட்டு அவனை அருகே அழைத்து உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் முத்தம் கொடுக்கறத பார்த்தேன் என்றாள். அவனும் சினிமாவில் பார்த்தது சொல்கிறியா என்று கேட்க அவள் இல்லை என்று தலையை ஆட்டி நேரில் பார்த்தேன், அவங்க படத்தில் முத்தம் கொடுக்குறப்போ இந்த தீபக் கடங்காரன் என் ஃப்ரெண்டு மீராவுக்கு முத்தம் கொடுத்துட்டான் என்றாள். அதை கேட்டு மெல்லச் சிரித்த அருள் அதை நீ பார்த்துட்டு இருந்தியா என்று கேட்க அவள் வேற என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எனக்கு தரலையே என்றாள். இப்போது பற்கள் தெரிய அவன் சிரிக்க அவள் நானே கேட்க முடியுமா உங்ககிட்ட, இல்லை நான் தான் கேட்கணுமா, கேட்டால் தான் முத்தம் கொடுப்பீங்களா என்று கேட்க அவன் இப்போ என்னடி பண்ணணும் உனக்கு என்று கேட்டான். எனக்கு முத்தம் வேணும் என்றவள் சொல்ல அவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டு ஓகேவா என்று கேட்டான். அவளோ இதெல்லாம் பத்தாது, எனக்கு கன்னத்தில் அப்புறம் இங்கே வேணும், நீங்கள் எனக்கு முத்தம் கொடுக்குறத நான் இந்த ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கணும் என்று சொல்ல அவன் அதெல்லாம் நோ என்றான். அவள் உடனே அப்போ உங்களுக்கு என் மேலே ஆசை இல்லை அப்படி தானே என்று கேட்க அவன் அம்மு அப்படியெல்லாம் இல்லடி என்றான். அப்போ ஒழுங்காக முத்தம் கொடுங்க என்று அவள் சொல்ல அவனும் அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்டான். அவளுடைய கதகதப்பான கன்னத்தில் அவனுடைய ஈரமுத்தம் உடலில் மின்சாரம் பாய்வது போல இருக்க அவள் அப்புறம் இங்கே என்று இதழ்களை விரல் வைத்து காட்டி சொல்ல அவனும் குனிந்து அவளுடைய இதழ்களில் முத்தமிட்டான். லேசாக முத்தமிட்டு விலகிச் சென்றிடுவான் என்று அவள் எண்ணி இருக்க அவனுடைய முத்தம் இதழ்களை கடந்து பற்களை உரசி அவளுடைய நாவை சீண்டும் வரை எட்டியது. அவள் சொன்னது போல புகைப்படத்தை பிடித்தாலும் செல்போனும் ஒரு புள்ளியில் அவள் கையிலிருந்து நழுவி விழுந்திருந்தது. அவன் விலகும்போது கூட இன்னும் இன்னும் வேண்டும் என்று தோன்றும் அளவிற்கு அந்த முத்தத்தில் மென்மையும் ஆசையும் இருக்க கண்களை மூடி கனவுலகில் சஞ்சரிக்கத் தொடங்கினாள் சௌந்தர்யா. மீண்டும் நீண்ட நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்த சௌந்தர்யா அதே அறையில்தான் இருந்தாள். ஆனால் அவளுக்கு முன் அருள்குமரன் இல்லை. தன் இதழ்களை தொட்டு பார்த்தவள் கனவு மாதிரி இருக்கே என்று நினைத்து அவளுடைய செல்போனை எடுத்து பார்க்க அதில் முன்தினம் இரவு கேக் வெட்டிய போது எடுத்த படங்களே இருந்தன. ச்சே, கனவுதானா என்று நினைத்து பின்னர் இல்லைன்னா நமக்கு அவர்கிட்ட இதெல்லாம் நேரில் கேட்க தைரியம் வருமா என்றும் முணுமுணுத்தாள். அதே நேரம் அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தான் பாரதி. என்னம்மா சௌந்தர்யா, வலி இருக்கா என்று அவன் கேட்க அவள்
இப்போதான் தெரியுது அண்ணா என்றாள். ஒரு 2 வாரத்தில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுவேம்மா, டோன்ட் வரி என்று கூறியவன் அவளுடைய தேடும் விழிகளை கவனித்து, உன் புருஷன் அந்த கமலேஷ் கூட பேசிகிட்டு இருக்கான், நான் அங்கே பேசிட்டு தான் இங்கே வரேன், நான் போய் அவனை வர சொல்கிறேன் என்று கூறினான். அவள், அண்ணா அப்போ அவர் அங்கேயே தான் இருக்காரா என்று கேட்க, அவனும், ஆமாம்மா, கமலேஷ் தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணான் போல, அதான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு பார்க்கணும்னு இருக்கா பாரு அவனுக்கு, நான் போய் அனுப்புகிறேன் என்று எழுந்து போனான் பாரதி. அப்பா அவர் முத்தம் கொடுத்த மாதிரி நாம தான் கனவு கண்டோம் போல, நாம் ஏன் இப்படி ஆயிட்டோம் என்று நினைத்து கொண்டாள் சௌந்தர்யா. அத்தியாயம் 37. சௌந்தர்யாவின் காதலன். அவளுடைய அறையிலிருந்து வெளியேறிய பாரதி அருள்குமரனை சந்திக்கப் போக அவனும் எதிரே வந்தான். ஏண்டா, பொண்டாட்டி எழுந்துட்டாளா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா என்று பாரதி கேட்க, அவன் ஏன் என்று சந்தேகமாக கேட்டான். அவ கண்ணை திறந்ததும் உன்னைதான் தேடுறா, நான் தான் உன்கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னேன் என்று பாரதி சொல்ல, சிரித்த அருள்குமரன், நான் அவளை ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்தேன் என்றான். என்னடா சொல்ற என்று பாரதி கேட்க, அருள், அவளுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு, அனஸ்தீஷியா கொடுத்ததுல சின்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸ் என்று சொல்ல, பாரதி, ஓ சரி சரி, இப்போ நல்லா தான் பேசினான், உன்னை பார்த்தது மட்டும் ஞாபகம் இல்லை போல என்று சொல்ல, அருள்குமரன் சிரித்து, அப்படிதான் நானும் நினைக்கிறேன், சரி நான் அவளை போய் பார்க்குறேன், நீ கிளம்பு, நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் லேட்டாக வருவேன் என்று சொல்லி அவனை அனுப்பினான். இவன் இன்னைக்கு ரொம்ப சிரிக்கிறானே என்று நினைத்து கொண்டு பாரதி அங்கிருந்து போக, அருள்குமரனும் தன்னுடைய செல்போனை எடுத்து அதிலிருந்த முத்தக்காட்சியை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் பாக்கெட்டில் போட்டபடி அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அறைக்குள் அவன் வர அவள், என்னங்க என்று அழைத்தாள். அவன், சொல்லு என்று அருகில் வர அவள், இப்போதான் வரீங்களா என்று கேட்டாள். அவனும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், ஆமாம், உனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் என் கூட படித்தவன், அவன் இவ்வளவு நேரம் என்னை உட்கார வச்சு பேசிட்டு இப்போதான் விட்டான் என்றான். முழுமையாக அந்த முத்தம் கனவுதான் என்று தோன்ற அவளும் சரிங்க என்றாள். அவனும், என்னாச்சு, உனக்கு எதுவும் பண்ணுதா என்று கேட்க அவள், இல்லை எதுவும் பண்ணலை என்று மௌனமாக படுத்துக்கொண்டாள். அவனோ அவளை நினைத்து மெல்லச் சிரித்துவிட்டு தன் பணிகளை தொடர்ந்தான். அடுத்து வந்த நாட்களில் அவளை அவனே கவனித்து கொள்ள, முதலில் வலியும் வேதனையுமாக இருந்த நோய் கூட அவன் அருகாமையை தந்ததே என்று அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. விடுப்பு முடிந்து கல்லூரிக்கு அனைவரும் திரும்ப மீரா சௌந்தர்யாவை ஆச்சரியமாக பார்த்தாள். எப்போதும் தயங்கி தயங்கி வருபவளிடம் அன்று பல மாற்றங்கள் இருக்க, மீரா, என்ன சவுண்ட், உள்ள வரும்போதே சிரிச்சிட்டே வரையே என்று கேட்க, சௌந்தர்யா, ஒன்றும் இல்லையே என்றாள். எங்க ஒரு நிமிஷம் உன் கண்ணை காட்டு என்று அவள் கண்களை பார்க்க வர, சௌந்தர்யா, ஒன்றும் இல்லடி போ என்றாள். இல்லை இல்லை, நீ ஐலைனர் எல்லாம் போட்டிருக்க, உனக்கு போட தெரியாதே, மை மட்டும்தானே வைப்ப, இதை எப்படி கற்றுக்கிட்ட என்று கேட்க, அன்று காலை நடந்ததை நினைத்து பார்த்தாள் சௌந்தர்யா. அன்றுதான் அவள் அறுவை சிகிச்சை முடிந்து நீண்ட நாள் ஓய்வுக்கு பின் வெளியே செல்கிறாள் என்று அவளுடன் கிளம்பினான் அருள்குமரன். கிளம்பிட்டியா என்று அவன் குரல் கொடுக்க, ஒரு நிமிஷங்க என்றாள். அவளுடைய அறை கதவை திறந்து கொண்டு அவன் வர, கண்ணாடி முன் நின்றிருந்தவள் கையில் இருந்த பொருளை மறைத்து நிற்க, அவளிடம் இருந்த பதற்றத்தை உணர்ந்தவன் அவள் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க, அவள் பின்புறம் மறைத்து வைத்திருந்த ஐலைனர் கண்ணாடியில் தெளிவாக தெரிந்தது. அவன், போட்டுட்டு வா, கிளம்பலாம் என்றான். அவளோ, எனக்கு போட தெரியாது, போட்டு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன், வேண்டாம் விடுங்க என்று சொல்ல, அவன் உள்ளே வந்து அவளை கண்ணாடி முன்னர் அமர வைத்தான். உனக்கு போட்டுக்க தோணுச்சுல்ல, வெயிட் என்றவன் அவள் கையில் இருந்த ஐலைனரை வாங்கி கொண்டு அவள் எதிரே அமர்ந்தான். அடுத்து என்ன செய்வான் என்று அவள் ஆவலாக பார்த்திருக்க, அவன் செல்போனை எடுத்து யூடியூபில் செயல்முறை காணொலி ஒன்றை பார்த்துவிட்டு, சரி கண்ணை மூடு என்று சொல்ல, அவள்,
ஒரு முறை தானே பார்த்தீங்க என்று சற்று சந்தேகமாக கேட்டாள். அவனோ, அது போதும், ஷோமி யோர் ஐஸ், நேரம் ஆகுது என்று சொல்ல அவளும் கண்களை மூடினாள். அவனுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு அவளுடைய தாடையை பற்றி உயர்த்தியவன் 2 நிமிடங்களில் அவள் கண்களில் வரைந்து, இப்போ பார்த்து சொல்லு, எப்படி இருக்கு என்று கேட்டான். அவளும் அவனை கடந்து கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்க்க 2 கண்களிலும் சமமாக வரைந்திருந்த மை அழகாக இருக்க அவள், ஒரு முறை பார்த்தே கற்றுக்கிட்டீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அவன், கத்தி பிடிக்கிற கை எப்பவும் ஸ்டடியாக இருக்கும் என்றான். அவன் அங்கிருந்து சென்று விட அவளுடைய கண்கள் தான் கலங்கின. அவனுக்கே தெரியாமல் அவள் இழந்த ஒவ்வொன்றையும் அவன் அவளிடத்தில் திரும்ப சேர்த்து கொண்டிருந்தான். அந்த முகத்திற்கு அலங்காரம் அவசியமா என்று பலர் கேட்டிருக்க அவளை அழகாக பார்த்தது மட்டுமின்றி அவளுடைய இயல்பிலேயே அவளை ரசித்தான். பையை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வர கலங்கிய விழிகளை பார்த்தவன், கண்ணில் பட்டுச்சான என்று கேட்க அவள் இல்லை என்று தலையை அசைத்து, பழச ஞாபகம் வந்துருச்சு என்றாள். அவனோ அங்கிருந்த டிஷ்யூவை எடுத்து கொடுத்து, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, எதையும் யோசிக்காத என்றான். அப்போதும் அவள் கலங்கிய விழிகளுடன் நிற்க, இப்படியே பண்ணா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது என்று அவன் லேசாக அதட்ட அவள், கிளம்பிட்டேங்க என்று அவனை வேகமாக பின்தொடர்ந்தாள். கோபத்தில் தெரியும் அவன் அன்பை இப்போதுதான் அவளும் புரிந்து கொள்ள தொடங்கி இருந்தாள். காலை நினைவுகளில் அவள் அமர்ந்திருக்க மீரா, என்னடி ஐலைனர் பத்தி கேட்டா பதிலே இல்லை என்று சொல்ல சௌந்தர்யா, மீரா, லவ் பண்ணா எப்படி இருக்கும் என்று கேட்டாள். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீ யாரையும் லவ் பண்றியா சவுண்ட் என்று மீரா கேட்க ஒரு நொடி தயங்கிய சௌந்தர்யா ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். தன் தோழியிடம் அனைத்தையும் சொல்ல நினைத்திருக்க மீராவும், பேர் என்னடி, நம்ம காலேஜா என்று கேட்டாள். சௌந்தர்யா, எங்க மாமா அல்ல என்று சொல்ல வரும் பொழுது அங்கே வந்த அக்ஷரா, இவன் முகத்தையும் ஒருத்தன் லவ் பண்றானா என்று கேட்க மீரா அவளிடம், உன் மூஞ்சிக்கே உன் பின்னாடி 10 பசங்க சுத்துறாங்க, அப்போ உன்னை விட அழகிய சவுண்ட், அவளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்களா என்று கேட்க இருவருக்கும் இடையே சிறிய கூச்சல். மீராவை இழுத்து சௌந்தர்யா அமர வைக்க வகுப்பிற்கு ஆசிரியை வரவும் சரியாக இருக்க அதற்கு பின் அது குறித்து பேச அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. மதிய இடைவேளையில் இருவரும் கேன்டீனில் அமர்ந்திருக்க மீரா, சொல்லுடி, யார் அந்த பையன் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே தீபக்கும் வந்து சேர்ந்து விட சோர்ந்து போனாள் சௌந்தர்யா. மீரா அவனிடம், தீபக், உனக்கு தெரியுமா, சவுண்டு கூட லவ் பண்றாளாம் என்று கூற அவனும், ஏய் சூப்பர் சவுண்ட், பையன் யாரு என்று கேட்க திணறினாள் சௌந்தர்யா. மீரா உடனே, காலையில உங்க மாமா பையன் அந்த மாதிரி எதுவோ தானே சொன்ன, மாமா பையனா என்று கேட்க சௌந்தர்யாவும் வேறு வழியின்றி ஆமாம் என்று தலையை ஆட்டி வைத்தாள். மீராவிடம் சொல்லவே யோசனையாக இருக்க தீபக்கிடம் சொல்ல அவள் மனதில் சிறிதும் எண்ணமில்லை. பின்னால் வரப்போகும் சிக்கல்களை அறிந்திருந்தால் வேறு பதிலை சொல்லி இருப்பாளோ என்னவோ. சூப்பர் சூப்பர், உங்க மாமன் பையன் பேர் என்ன என்று கேட்க அவள் கழுத்தில் இருந்த டாலரை உருட்டியபடி, இவகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமோ என்று யோசிக்க மீரா, நானே சொல்றேன், சரவணன், சரியா என்று கேட்க திருவென விழித்த சௌந்தர்யா அதற்கும் ஆமா என்றாள். நிஜமா அதுதான் பேரா? நான் ஒரு ஃப்ளூக்ல சொன்னேன். உன் ரிங்டோன் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு முருகர் பேர் தான்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் என்று சொல்ல சௌந்தர்யா மௌனமாக இருந்தாள். மேலும் தொடர்ந்த மீரா, கேடி, அதனால தான் இந்த டாலர் எல்லாம் போட்டிருக்கியா என்று கேலி செய்ய அந்த டாலரை பார்த்தாள் சௌந்தர்யா. இப்போது அவளுக்கு அதை இன்னும் பிடித்திருந்தது. அவளுடைய செல்போன் வேறு சினுங்க அவள் எடுத்து பார்த்தாள். அருள்குமரன் தான் குறுஞ்செய்தி அனுப்பி, சாப்பிட்டியா என்று கேட்டிருந்தான். அறுவை சிகிச்சை முடிந்ததிலிருந்து அவன் அவளிடம் மதியங்களிலும் வாடிக்கையாக அவள் உண்பதை கவனித்து கேட்க அவளும் சாப்பிட்ட என்று பதில் அனுப்பினாள். மீராவோ, என்னடி லவ்வர் கூட மெசேஜா என்று கேட்க சௌந்தர்யா, ஒரு மண்ணும் இல்லை, எனக்கு மட்டும்தான் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு இன்னும் அந்த மாதிரி எதுவும் இல்லை என்றாள். பாத்தியா மீரா,
அவ கட்டிக்க போறவளுக்கு எவ்வளோ மரியாதை தரா என்று தீபக் கூற, மீரா, அதெல்லாம் உனக்கு தர முடியாதுடா, சும்மா இரு நீ என்று சொல்லிவிட்டு சௌந்தர்யாவிடம் திரும்பி, பேரு சரவண, ஆள் எப்படி இருப்பாரு, வயசு என்ன என்று கேட்க, சௌந்தர்யா, நம்மளை விட வயசுல கூட தான், நல்லா பேருக்கேத்த மாதிரி அழகா இருப்பாங்க என்றாள். சரி, காலையில எதுக்கு லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்ட என்று மீரா கேட்க, சௌந்தர்யா, இல்ல, அவருக்கு என் மேல லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் என்றாள். நீ அவர்கிட்ட லவ் பண்றத சொல்லிட்டியா என்று மீரா கேட்க, சௌந்தர்யா, ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்றாள். அப்புறம் எப்படிடி அவருக்கு தெரியும் என்று மீரா கேட்க, சௌந்தர்யா, என்ன இருந்தாலும் அவர் தானே எனக்கு புருஷன், நான் தானே அவருக்கு பொண்டாட்டி என்று ஒரு வேகத்தில் சொன்னாள். சட்டென்று அவள் வாயை மூடிக்கொள்ள தீபக்கும் சற்று அதிர்ச்சியில் தான் இருந்தான். ஆனால் மீரா எந்த அதிர்ச்சியும் இன்றி, உங்க மாமா எப்படியும் அவர் பையனை உனக்கு தான் கட்டி கொடுப்பாரு, இருந்தாலும் நீ உன் விருப்பத்தை சொன்னா என்ன, அதுவும் உங்க அத்தான்னா நீ இன்னும் தைரியமா சொல்லலாமே என்று கேட்க, சௌந்தர்யா யாருக்கும் தெரியாத ஒரு பெருமூச்சுடன், சொல்லலாம், ஆனா எனக்கு கூச்சம், நானெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், வாய்ப்பே இல்லை என்றாள். யோசித்த மீரா, சரி, முதல்ல அவருக்கு உன் மேல லவ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம் என்றாள். சௌந்தர்யாவும் சம்மதமாக தலையை ஆட்டினாள். அத்தியாயம் 38. திருமண நாள். சரி, நீயும் உங்க மாமாவும் வார்த்தையால எதுவும் சொல்லிக்கிட்டது இல்லை, வேற எதுவும் நடந்திருக்கா என்று மீரா கேட்க யோசித்தாள் சௌந்தர்யா. அவளுக்கு முதலில் அந்த முத்தம் தான் நினைவுக்கு வந்தது. பின்னர் கனவுதானே என்று நினைத்தவள், ஒரு 2 முறை கட்டி பிடிச்சிருக்கோம் என்றாள். அடிக்கள்ளி, ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணிருக்கியா என்று மீரா கேட்க, சௌந்தர்யா, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அது ஒரு பிரச்சனையில தான் கட்டி பிடிச்சோம் என்று சொல்ல, அவள், நிறுத்து, பிடிச்சோமா, ஃபர்ஸ்ட் நீ கட்டி பிடிச்சியா இல்லை அவர் ஸ்டார்ட் பண்ணாரா என்று அவள் கேட்க, அன்றைய இரவை யோசித்த சௌந்தர்யா, நான் தான், ஆனா நான் கட்டி பிடிச்சதும் அவர் திரும்ப என்னை கட்டி பிடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு முறை அவரே கட்டி பிடிச்சாரு என்றாள். அது எல்லா பசங்களும் தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சு அவர் உன்னை லவ் பண்றாருன்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம முதல்ல நீ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்க, ஸோ வேற எதுவும் ஸ்ட்ராங்கா வேணும் என்று மீரா சொல்ல, சௌந்தர்யாவின் முகம் சோர்ந்து போனது. அதை கவனித்த மீரா, நீ யோசிட்டு டென்ஷன் ஆகாத, நான் நல்ல ஐடியாவோட வரேன் என்றாள். மறுதினம் மீரா சௌந்தர்யாவை கண்டதும், வாடி வாடி என்றாள். சௌந்தர்யாவும் சென்று அமர, நீ நல்லா சமைப்பல்ல, அவருக்கு எதுவும் டிஃப்ரெண்டா சமைச்சு கொடு என்று சொல்ல, சலித்து கொண்ட சௌந்தர்யா, அவர் ரொம்ப காலமா என் சமையல் தான் சாப்பிடுறாரு என்றாள். மீரா உடனே வாட் என்று சத்தமாக கேட்க அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். சௌந்தர்யா உடனே, அவர் வாரம் வீட்டுக்கு வருவாரு, அப்போ நான் சமைச்சு தருவேன், அதை சொன்னேன் என்று கூறி, ஐயோ இவ்வளோ பொய் சொல்றேனே என்று மனதுக்குள் வேதனை கொண்டாள். மீரா, ஓ சரி சரி என்று கூறி இன்னும் சில யோசனைகளை சொல்ல, சௌந்தர்யா, இது எதுவும் வேலைக்காகாது, விடு என்றாள். அப்ப என்ன பண்ண போற என்றவள் கேட்க, சௌந்தர்யா, என்ன இருந்தாலும் எங்க மாமா தானே, அவர் என்னை விட்டுடலாம் மாட்டாரு, அவரே அவருக்கு தோணும் போது சொல்லுவாரு என்று கூற, சௌந்தர்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பை கவனித்த மீரா, உனக்கு உங்க மாமா மேல அவ்வளவு ஆசையாடி என்று கேட்டாள். சௌந்தர்யா அதற்கு, எங்க மாமா தான் எனக்கு எல்லாமே என்றாள். அந்த ஒரு வாக்கியம் அவள் மனதில் இருந்த அன்பை காட்ட மீரா, அவருக்கும் மேல லவ் இருக்கும்டி, சீக்கிரமே சொல்லுவார் பாரு என்றாள். சௌந்தர்யாவும் நம்பிக்கையுடன் தலையை ஆட்டினாள். அடுத்து வந்த நாட்களில் அவர்களுடைய திருமண நாளும் வந்து சேர, சௌந்தர்யா அவள் வழக்கமாக வழிபடும் முருகன் கோவிலுக்கு சென்றாள். அன்று அவன் காலையிலேயே மருத்துவமனை சென்றிருக்க அவள் மட்டுமே தனித்து வந்திருந்தாள்.
சேலை கட்டி தலையில் மல்லிச்சரித்தை சூடி உச்சியில் குங்குமம் என்று அழகாக கோயிலுக்கு வந்திருந்தாள். அன்றும் அர்ச்சனை செய்ய அவர்கள் இருவர் பெயருக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு சுற்றுப்பிரகாரத்தில் வந்து அமர அப்போதுதான் அவள் ராணியை கவனித்தாள். அவர் அவளை கண்டுகொள்ளாமல் செல்ல அவள் அவரிடம் சென்று, நல்லா இருக்கீங்களாமா என்று கேட்க அவர் அவளை மேலிருந்து கீழ் பார்த்தார். அவளுடைய தோற்றமே அவளை அவன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான் என்று காட்ட அவருக்கு இன்பம் தந்திருக்க வேண்டிய செயல் ஏனோ அன்று கோபத்தை தான் தந்தது. எனக்கு உன்னை தெரியுமா என்று அவர் தள்ளி வைத்து பேச அவள், என்னம்மா இப்படி பேசுறீங்க என்று கேட்க அவளுக்கு கண்கள் கலங்கியது. வேற எப்படி பேச சொல்ற? நீ வர வரைக்கும் என் புள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் என் வீட்டிலேயே இருந்தான். நீ வந்து அவனை தனியா கூட்டிட்டு வந்துட்ட. எல்லாத்துக்கும் மேல அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு அவனை தூண்டி விடுற என்று சொல்ல அவள், நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றாள். எப்படி புரியும்? நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தாலும் அது குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. இப்ப நீ வந்து எல்லாத்தையும் தெருவில் இழுத்து விட்டுட்ட. இதுல தெரியாத மாதிரி வேற நடிக்கிற. நீ சொல்லாம அவனுக்கு எப்படி நீ வேலை செஞ்சது தெரியும்? நீ சொல்லாம தான் அவன் நீ வேலை முடிச்சு வர வரைக்கும் டைனிங் டேபிள்ல உக்காந்துருந்தானா என்று கேட்க அழுத சௌந்தர்யா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லம்மா, நான் அவர்கிட்ட அவ்வளவெல்லாம் பேச மாட்டேன் என்று தேம்பியபடி சொல்ல அவர், இங்க பாரு, இப்படி வெளியே வந்து அழுது ராணி அவ மருமகளை குடும்பப்படுத்துறானே எனக்கு பேர் வாங்கி தராத என்றார். அவளோ கண்களை துடைத்து, நான் அழல, மன்னிச்சிடுங்க என்று சொல்ல அவர், எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்குற? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனியே அதுக்கா? இல்ல அவங்க அப்பாவை எதிர்த்து பேச வச்சிய அதுக்கா? இல்ல அவனை என் கையால என்று அவர் பேசி முடிக்கும் முன்னர், அம்மா என்று அருள்குமரன் கூப்பிடுவது கேட்க ராணி திரும்பி பார்த்தார். சௌந்தர்யா அவரை கடந்து எட்டி பார்க்க அங்கே அருள்குமரன் நின்றிருந்தான். அவனை அங்கு அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. கோவிலுக்கு புறப்படும் முன் அவள் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு வந்திருக்க அவனும் அவளுக்கு சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுத்து அவளை கோவிலில் இருந்து அழைத்து போகத்தான் வந்திருந்தான். அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தியோ என்று அவர் மேலும் பேச அவள் பதிலளிக்கும் முன் அருள், உங்களுக்கு என்ன திட்டணும்னா என்கிட்ட பேசணும், அவகிட்ட பேசக்கூடாது என்றான். ராணி அருள் என்று வாயெடுக்க கையை நீட்டி தடுத்த அருள், எனக்கு தேவையான பதில எல்லாம் நீங்க அன்னிக்கே கொடுத்துட்டீங்க. உங்க வீட்டு விஷயத்துல அதுக்கப்புறம் நான் வரலையே, என் வீட்டு விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க என்று கேட்க அவர் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தார். வளர்ந்த மகனை அடித்தது மட்டுமின்றி அவன் பக்கம் இருந்த நியாயத்தை புரிந்து கொள்ள தவறிய ராணி அன்றும் அவனுடைய வார்த்தைகளில் இருந்த வலியை உணராமல் அவன் அவர்களை அவளுக்காக ஒதுக்கி வைப்பதாகவே எடுத்துக்கொண்டார். அவளிடம் திரும்பிய அருள், சாமி கும்பிட்டியா என்று கேட்க அவளும் குனிந்த தலையை ஆட்டி கும்பிட்டதாக சொல்ல அவன், வா என்று முன்னாடி நடந்து சென்றான். அவளும் தலையை நிமிர்த்தாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். காரில் இருவரும் ஏறி அமர அவள் கண்களை துடைத்து கொண்டே வந்தாள். எதுக்குடி அழுதுட்டே இருக்க என்று அவன் சற்று எரிச்சலுடன் கேட்க அவள், இல்ல, நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல, அவங்க சொன்ன பாதி விஷயம் எனக்கு தெரியவே இல்லை என்று தேம்ப அவன், இப்ப என்ன நான் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டான். அவளோ தலையை ஆட்டி இல்லை என்று கூற இருவரும் மேலும் ஒரு வார்த்தையும் பேசாமல் வீடு வந்து சேர்ந்தனர். அவன் வேகமாக சென்று அறையில் தன்னை அடைத்து கொள்ள அவளும் அறையில் சென்று படுத்தாள். அப்படியே அழுது கொண்டே உறங்கி போயிருக்க 1 மணி நேரம் கழித்து அவன்தான் கதவை தட்டி இருந்தான். அவள் எழுந்து சென்று பார்க்க அவளுடைய அழுது வீங்கிய முகம் அவனை என்னவோ செய்தது. எதையும் காட்டிக்கொள்ளாமல், சாப்பிடலாம் வா என்று அவன் சொல்ல அவள், எனக்கு வேண்டாம் என்றாள். என்னடி என்று கேட்க அவள், நான் உங்களை கேட்கணும், நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் என்றாள அவன், பைத்தியம் என்று முணுமுணுத்தான். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க என்று கதவை அடைக்க சென்றவளின் கரத்தை பிடித்தான். இப்ப நீ வந்து சாப்பிடல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்றான். அவள் அப்போதும் அப்படியே நிற்க, என்னடி உன்னை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணுமா என்று அதட்ட அப்போதும் அவளிடத்தில் பதில் இல்லை. உனக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை,
அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கண்களை நிமிர்த்தி அவனை பார்க்க செய்து, நானும் சாப்பிடல சௌந்தர்யா, பசிக்குது, வா என்றான். இம்முறை அவள் நகர இருவரும் சென்று மேசையில் அமர்ந்து உண்ணத் தொடங்கினர். அவள் உண்டு முடித்து எழ அவன், நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட் தான் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா இல்லையான்னு கூட சொல்லலையே என்று கேட்க அவள் அப்போதுதான் அவனுடைய சட்டையை கவனித்தாள். காலை அவன் வேறு ஒரு சட்டையை அணிந்து சென்ற நினைவிருந்தாலும் அவனை திரும்ப ஒரு முறை ஒழுங்காக பார்த்தவள், நல்லா இருக்கு என்றாள். அவளுடைய முகத்தை கவனித்த அவனும் எழுந்து சென்று ஒரு சிறிய பரிசு பெட்டியை கொண்டு வந்து மேசை மீது வைத்தான். என்னங்க இது என்றவள் கேட்க அவன், உனக்குதான் என்று எழுந்து சென்றான். அறைக்கு வந்துதான் அவன் கொடுத்த பரிசை பிரித்து பார்த்தாள். அதில் கை கடிகாரம் ஒன்று இருக்க அதை ஆசையுடன் பார்த்தவள் கட்டியும் பார்த்தாள். தன்னுடைய கைக்கு அழகாக இருப்பது போல தோன்ற, இவர் செலக்ஷன் எப்பவுமே நல்லாதான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டாள். பின்னர் கண்ணாடியில் தன்னை பார்த்தவள், நானும் தான் அவர் எடுத்து கொடுத்த புடவையை கட்டியிருக்கேன், அவர் மட்டும் சொன்னாரா என்று நினைத்து கொண்டாள். அவர் பண்றது அவர் பேசுறது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன, என்கிட்ட சொல்லலாம்ல, அது அவருக்கு சம்மந்தமான விஷயம் தானே. நான் மட்டும்தான் அவரை புருஷன் அது இதுன்னு நினைக்கிறேன் போல. அவர் என்னை பொண்டாட்டின்னு நினைச்சா அவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பார்ல என்று புலம்ப மீண்டும் கண்கள் கலங்கின. அழாதடி சௌந்தர்யா, முதல்ல எல்லாத்துக்கும் அழறது நிறுத்து என்று தன்னைத்தானே பார்த்து சொல்லிக் கொண்டாள். அவனிடம் நடந்தது என்னவென்று கேட்கும் ஆவல் இருந்தாலும் அவர்களுடைய உறவே எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியாத சூழலில் அவனிடம் உரிமை எடுத்து கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. அத்தியாயம் 39. சௌந்தர்யா அருள்குமரன். அடுத்து வந்த நாட்களில் அவர்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தது. மனதில் தோன்றிய அனைத்தும் பேசும் சுதந்திரம் அவனிடத்தில் அவளுக்கு இருந்தாலும் அவனுடைய வீட்டின் பிரச்சனையை மட்டும் கேட்க முடியாத சூழலில்தான் இருந்தாள் சௌந்தர்யா. அதை நினைத்து தன் மனதை வருத்தி கொண்டாலும் அதற்கு பின்னர் அவனுடைய வேதனையை மறைக்கத்தான் தன்னிடம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறைக்கிறானோ என்று எண்ணி பார்க்க அனைத்தும் புரிவது போல இருந்தது. அதனால் அதையும் அவனே வந்து சொல்லட்டும் என்று கடந்து போகத் தொடங்கினாள். அந்த வருட தேர்வுகள் முடிந்து அவள் வீட்டில் இருக்க அவன் இம்முறையும் அவளை ஓரிரு முறை வெளியே அழைத்து சென்றிருந்தான். ஒரு நாள் அவள் வீட்டில் வேலைகளை முடித்து அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க வைஷாலி குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். குழந்தை அருள்மொழிவர்மனை கீழே விட அவன் இப்போது நன்றாக பேசவும் தொடங்கியிருந்தான். என்னப்பா சமையல் இன்னைக்கு என்று வைஷாலி கேட்க சௌந்தர்யா, பெருசா எதுவும் இல்லைக்கா, அவங்களுக்கு இன்னைக்கு டியூட்டி, அதனால சாம்பார் அப்புறம் சிக்கன், அவ்வளோதான். அவங்க வந்தால் தான் சாலட் பண்ணணும் என்றாள். நீங்கள் என்ன பண்ணீங்க என்று அவள் வீட்டு கதைகளை கேட்டுக்கொள்ள வைஷாலி, எதுக்கு சாலட் என்று கேட்டாள். சௌந்தர்யா உடனே, அவர் டயட்டில் இருக்காருக்கா, அதான் என்றாள். அண்ணனுக்கு என்ன, நல்லா ஜம்முன்னு தானே இருக்காரு என்று வைஷாலி கேட்க அவள், வெயிட் கொஞ்சம் வச்சுடுச்சான், ஜிம்மும் போகிறாங்கக்கா என்றாள். வைஷாலி, சரிதான், ஏற்கனவே அவர் வீட்டில் இருக்கிறது கொஞ்ச நேரம்தான், இதில் இது வேறையா என்று கேட்க அவள், இருக்கட்டும்க்கா, அவர் ஃபிட்டாக இருந்தால் நல்லாதான் என்றாள். சிரித்த வைஷாலி, விட்டு கொடுக்க மாட்டியே என்றாள். சௌந்தர்யா பதிலுக்கு சிரிக்க வைஷாலி, அப்புறம் என்கிட்ட மருதாணி இருக்கு, வச்சுக்கிறியா என்று கேட்க சௌந்தர்யா வேகமாக தலையை ஆட்டி, வச்சுக்கிறேன்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். வைஷாலியும் சரி என்று எடுத்து வந்து தந்தது மட்டுமின்றி வைத்தும் விட்டாள். இன்னும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவள் போக சௌந்தர்யா, 2 கையிலையும் வச்சுக்கிட்டோமே, அவர் வந்தா என்ன பண்றது என்று யோசித்தாள். அதே நேரம் வாசலில் மணியும் அடிக்க எழுந்து வேகமாக சென்றவள் கதவு ஓட்டையில் அருள்குமரனை கண்டு, நீங்களே திறங்க என்று கத்தினாள். அவனும் கதவு திறந்து உள்ளே வர அவள் கைகளில் இருந்த மருதாணியை கவனித்தான். இதனாலதான் கதவு ஓபன் பண்ண முடியலையா என்று கேட்க அவள் தலையை ஆமாம் என்று ஆட்டினாள். சாப்பிட்டியா என்று அவன் கேட்க அவள், இல்லைங்க என்று மீண்டும் தலையை ஆட்டினாள். அதுவும் மறந்துடுச்சா என்று அவன் கேட்க அவள் பதில் ஏதும் சொல்லாமல் உள்ளே சென்றாள். எங்கே போற
என்று கேட்க அவள் கை கழுவ போகிறேன் என்றாள். அவன் உடனே வேண்டாம், ஓ என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாப்பாடும் நான் ஊட்டுறேன் என்றான். அவளோ இதழ்களுக்குள் சிரித்து சரி என்று தலையை ஆட்ட அவனும் குளித்து வந்து இருந்த உணவை போட்டு அவளுக்கு ஊட்டியபடி சாப்பிட்டான். அவள் கனவுலகில் பறந்து கொண்டு சாப்பிட அவனோ தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அவளுக்கு ஊட்டினான். அவளுக்கு ஊட்டி முடித்து அவன் எழுந்து சென்று கைகளை கழுவி வர அவளும் சமையல் அறைக்கு செல்ல எதிரே வந்தாள். ஒருவர் மட்டுமே செல்ல வழி இருக்க அவள் ஒதுங்க போக அவன் வெயிட் என்று அவளை இடையை பிடித்து தூக்கினான். அவனுடைய வலக்கரம் அவளுடைய வெற்றிடையை அழுந்த பற்றியது. அவளுக்கு ஒரு நொடி மூச்சு விடுவது கூட மறந்து போனது. அவன் அவளை மறுபக்கம் தூக்கி இறக்கிவிட்டு செல்ல அவள் அவனையே பார்த்திருந்தாள். அவனும் அவனுடைய வலக்கரத்தை பார்த்து கொண்டு போவதை கவனித்ததும் அவள் கண்கள் இன்னும் விரிந்தன. எதற்கு வந்தோம் என்பதை மறந்து அவள் மீண்டும் சென்று டைனிங் டேபிளில் அமர அவன் நாளையிலிருந்து செகண்ட் இயர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல என்று கேட்க அவள் ஆமாங்க என்றாள். ஓகே ஓகே என்று அவன் கூற அவனுடைய செல்போன் சினுங்கத் தொடங்கியது. எடுத்து பார்த்தவன் போனை கையில் எடுத்துக்கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றான். அவளும் அமர்ந்திருக்க அவனும் சில நிமிடங்களில் அறையில் இருந்து வெளிப்பட்டான். படுக்கலையா? காலையில காலேஜ் இருக்குல்ல, போய் படு என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்டி எழுந்து போனாள். அறைக்குள் சென்றவள் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். மேலும் அவளுடைய தாவணியையும் அதில் தெரிந்த இடையையும் பார்த்ததும் அவன் தீண்டிய நினைவு வர இதழ்களில் புன்னகை பிறந்தது. கைகளை கழுவிக்கொண்டு கட்டிலில் படுக்க நீண்ட நாட்களுக்கு பின் மிகவும் நிம்மதியாக அன்றிரவு உறங்கினாள். மறுதினம் அவள் கல்லூரிக்கு பேருந்தில் தான் வந்திருந்தாள். அவன் முன்னரே புறப்பட்டு மருத்துவமனை சென்றிருக்க அவள் தனித்து வர வேண்டியிருந்தது. அவள் கல்லூரிக்குள் நுழையும் போதே மீராவும் வந்து சேர அவளுடைய சோர்ந்த முகத்தை கண்ட சௌந்தர்யா என்னாச்சு மீரா என்று கேட்டாள். அவள் என்ன சொல்ல, வீட்டில் தீபக் விஷயம் தெரிஞ்சிடுச்சு சவுண்ட் என்றாள். ஐயோ என்னாச்சு, இப்போ என்னதான் சொல்றாங்க என்று சௌந்தர்யா கேட்க மீரா தீபக் கிட்ட பேசக்கூடாது அது இதுன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ என்று பெருமூச்சு ஒன்றை விட சொல்லுடி இப்போ என்ன சொல்றாங்க என்று சௌந்தர்யா கேட்க மீரா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்கிறாங்க என்றாள். நல்ல விஷயம்தானே என்று சௌந்தர்யா கேட்க மீரா அவங்க வீட்டில் ஒத்துக்கலையே, அவங்க அப்பா அவன் இன்னும் சின்ன பையனை சொல்லி சண்டை போடுறார். அதனால் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை, இப்படி பிரச்சனையாக போகுது என்று கூற சௌந்தர்யா உங்கள் வீட்டில் பேச சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரி அவன் வீட்லேயும் ஒத்துப்பாங்க என்று சொன்னவளை விந்தையாக பார்த்த மீரா என்னடி எப்பவும் நான் தான் உனக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பேன், இப்போ நீ கொடுக்குற என்று சொல்ல ஒரு வெட்க புன்னகையை உதிர்த்தாள் சௌந்தர்யா. ஆமாம் மாமா கூட ஃபன் பண்ணியா என்று மீரா உடனே சிரிப்புடன் கேட்க சௌந்தர்யா இப்போ மட்டும் ஜாலியாயிடுவ நீ என்றாள். மீரா லவ் கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோ மச்சான் என்று சினிமா வசனத்தை சொல்லி சிரித்தாள். இருவரும் வந்து வகுப்பில் அமர இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அந்த மகாராணிக்குன்னு சீட்டு போட்டு வச்சிருக்குங்க பாரு குரங்குங்க என்று மீரா அக்ஷராவின் தோழிகளை கண்டு புலம்ப விடுடி என்றாள் சௌந்தர்யா. இப்போ நம்ம சீனியர்ஸ் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது என்று சௌந்தர்யா சொல்ல மீரா சவுண்ட் இன்னைக்கு என்ன நீ இவ்வளவு பாசிட்டிவாக இருக்க, நடந்த மேட்ரை சொல்லு, மாமாவை பார்த்தியா என்று கேட்கும் போதே மணி அடிக்க பிரேக்ல சொல்ற என்று கூறி முன்னால் இருந்த கரும்பலகையை பார்த்தபடி அமர்ந்தாள் மீரா. சௌந்தர்யாவும் சிரித்து சொல்றேன் என்று கூறி திரும்ப மேசையில் இருந்த அவளுடைய பேனா நழுவி தரையில் விழுந்தது. அதை அவள் குனிந்து எடுக்க அவள் வகுப்பில் இருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். குட் மார்னிங், சிட் சிட் என்ற அந்த குரல் மிகவும் பரிச்சயமான குரல் போல இருக்க எழுந்து நின்று முன்னிருந்த மேடையை கண்டாள் சௌந்தர்யா. அங்கே அருள்குமரன் நின்றிருந்தான். இந்த வருஷம் உங்களுக்கு பேத்தாலஜி நான் தான் எடுக்க போகிறேன். ஆனால் அருள்குமரன் எம்பிபிஎஸ் எம்சிஹெச் நம்ம ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜனாக இருக்கேன். சிலருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், சிலர் என்ன பார்த்துருக்கலாம், அவ்வளோதான் என்னை பற்றி.
ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ் என்று சொல்ல முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அக்ஷரா எழுந்து நின்றாள். அதே நேரம், பாத்தியா குல்ஃபி, ஜாலி ஜாலி என்று மீரா சொல்லி சிரிக்க சௌந்தர்யா விழுத்து விழுத்து பார்த்து கொண்டிருந்தாள். எழுந்து நின்ற அக்ஷரா, சார், நான் அக்ஷரா ஞானவேல், ஞானவேல் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பொண்ணு. எனக்கு உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் இயர் நான் தான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணேன் என்று சொல்ல அவன் எஸ் நெக்ஸ்ட் என்றான். மீரா, வேணும் அவளுக்கு நல்லா, உன்னதானே போன வருஷம் அவர் அலைய விட்டார் கான்ஃபரன்ஸில், கூச்சமே இல்லாமல் அவள் பண்ணேன்னு சொல்கிறா என்று முணுமுணுக்க சௌந்தர்யா ஷ் என்றாள். அனைவரும் மௌனமாகி அவளை திரும்பி பார்க்க அருள்குமரன் சில நிமிடங்களுக்கு முன்னரே அனைவரையும் மௌனமாக சொன்னது அப்போதுதான் தெரிந்தது. லாஸ்ட் பெஞ்ச், பிங்க் சுடிதார், கெட் அப் என்று அருள்குமரன் சொல்ல சௌந்தர்யா குனிந்து தன் இளஞ்சிவப்பு ஆடையை பார்த்துவிட்டு தன்னைத்தான் சொல்கிறான் என்று எழுந்து நின்றாள். அங்கே என்ன தனியா பேசிட்டு இருக்க என்று அவன் கேட்க அவள் ஒன்றும் இல்லை சார் என்றாள். சரி, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், கொஞ்சம் சத்தமா, கிளாஸ் ஃபுல்லாக கேட்கணும் என்றான். அவளும் மனதுக்குள் பயின்ற சௌந்தர்யா அருணாச்சலத்தை சொல்ல வாயெடுக்க மீரா, சீக்கிரம் சொல்லடி, அப்படியே நிற்காத, எல்லாரும் ஒன்னாதான் பார்க்குறாங்க என்று மேசையின் மீது சாய்ந்து சொல்ல வேகமாக தலையை ஆட்டிய சௌந்தர்யா, ஐ எம் சௌந்தர்யா அருள்குமரன் என்றாள். அத்தியாயம் 40. அஸ்வதி நாயர். சௌந்தர்யா எழுந்து நிற்க அவன், சரி, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், கொஞ்சம் சத்தமா, கிளாஸ் ஃபுல்லாக கேட்கணும் என்று கூறிவிட்டு மேசையில் இருந்த டஸ்டரை நகர்த்த போக அது அவன் கையில் தூசியானது. வெள்ளை நிற தூசியை அவன் கையுயர்த்தி தட்ட அவளுக்கு முன்தினம் அவன் அவளை தூக்கி இறக்கிவிட்ட பின்பு அவனுடைய கையை பார்த்து கொண்ட சென்ற நினைவு வர மீராவின் அதட்டலில் விழித்தவள், சௌந்தர்யா அருள்குமரன் என்றாள் வேகமாக. வகுப்பில் இருந்த அனைவரும் கொள்ளென்று சிரிக்க மீரா தலையில் அடித்து கொண்டாள். அவனோ சைலண்ட் என்று அனைவரிடமும் கூறி அவளை திரும்பி பார்த்தான். மேலும் அவளிடம், எங்கிருந்து வர என்று ஆங்கிலத்தில் கேட்டான். அவள், மை நேட்டிவ் இஸ் பூம்பாறை, நவ் ஐ எம் லிவிங் இன் அடையார் என்று ஆங்கிலத்தில் சொல்ல அனைவரும் அவளை திரும்பித்தான் பார்த்தனர். அவன் தலையை ஆட்டி சிட் என்று சொல்ல அவளும் அமர்ந்து கொண்டாள். மீரா அவளிடம், என்ன இருந்தாலும் உங்க மாமாவுக்கு நீ இப்படி துரோகம் பண்ணக்கூடாது. குல்ஃபியை பார்த்த உடனே சௌந்தர்யா அருணாச்சலம் சௌந்தர்யா அருள்குமரன் ஆயிட்டாளா என்று கேட்க சௌந்தர்யா, இன்னைக்கு நீ ஏண்டி பேசிட்டே இருக்க என்று கேட்க மீரா, டெய்லியும் தானே பேசுறேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற என்று கேட்டாள். அதே நேரம் சௌந்தர்யா என்று அவன் அழைப்பது கேட்க அவள் போச்சு என்று நினைத்தபடி எழுந்து நின்றாள். அங்க என்ன பேசிட்டே இருக்க என்று அருள்குமரன் கேட்க அவள், இல்ல சார் என்று ஆரம்பிக்கும் முன் அவன், வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரு என்றான். கையில் நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் நகர அவன், பிரிங் ஆல் யோர் திங்ஸ் என்றான். அப்படியே உன் கூட நின்று பேசிட்டு இருந்த ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து உட்காரு என்று சொல்ல மீராவும் அவளும் பைகளை தூக்கிக் கொண்டு முதல் வரிசையில் வந்து அமர்ந்தனர். அனைவரின் பெயர்களையும் விசாரித்து சில நிமிடங்கள் பாடம் எடுத்து அவன் வகுப்பிலிருந்து வெளியே செல்லும் முன் சௌந்தர்யாவிடம் வந்து, நீங்க 2 பேரும் இனி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காரணும் என்றான். அவர்களும் தலையை ஆட்ட அவனும் அறையிலிருந்து வெளியேறி போனான். அதே நேரம் அவனுக்கு எதிரே ஒரு பெண் வர இருவரும் வாசலை கடக்கும் போது ஒருவரின் மீது ஒருவர் மோதி நின்றனர். அந்த பெண் கையில் இருந்த புத்தகங்களை தவறவிட்டிருக்க அவன் குனிந்து எடுத்து கொடுத்து விட்டு மெல்லிய புன்னகை ஒன்றை செய்து அங்கிருந்து நகர்ந்து போனான். அதை சிலர் புகைப்படமும் எடுத்தனர். அனைவரும் அங்கு நடப்பதை ஆவலுடன் பார்த்திருக்க சௌந்தர்யாவிற்கு மட்டும் மனதின் ஓரத்தில் ஒரு சிறிய வலி தோன்றிய நொடியில் மறைந்தது. அந்த பெண் உள்ளே நுழைய அனைவரும் எழுந்து நின்றனர். வந்தவள், ஐ எம் அஸ்வதி நாயர், நான் உங்களுக்கு ஃபார்மகாலஜி எடுக்க போறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களையும் அறிமுகப்படுத்திக் கொள்ள சொல்ல முதல் வரிசையில் அமர்ந்திருந்த காரணத்தால் சௌந்தர்யா முதலில் எழுந்து நின்றாள்.
அனைவரும் உடனே சௌந்தர்யா அருள்குமரன் என்று கூச்சலிட்டனர். அவள் விழிக்க அஸ்வதி, எல்லாரும் ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். அக்ஷரா அவளிடத்தில் நடந்ததை கூறினாள். அனைவரை போல அஸ்வதி சிரிக்காமல், கைஸ் ஸ்டாப் இட் என்று அவளுக்காக மற்ற மாணவர்களிடம் பேசினாள். அந்த சிறிய சலசலப்பிற்கு பின் வகுப்பும் பெரிய ஆரவாரம் இன்றி தொடர்ந்தது. அன்று மதியம் பாரதியும் அருள்குமரனும் மருத்துவர்களுக்கான கேன்டீனில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கே விக்கி அஸ்வதியை அழைத்து கொண்டு வந்தான். பாரதி, யார் இந்த பொண்ணு என்று அருளின் காதில் கேட்க அருளும் தெரியாது என்பது போல இதழ்களை பிதுக்கினான். அவர்களின் மேசைக்கு வந்த விக்கி, கைஸ், இது அஸ்வதி, என் கிளாஸ்மேட், நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கா என்று அருளிடம் சொன்னான். பாரதி உடனே, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தாண்டா எல்லாம் நல்லதும் நடக்குது என்று பொறுமினான். அவன் சொன்னதற்கு அஸ்வதியின் அழகே காரணம். மையிட்ட கருவழிகள், சுருள் சுருளாக கூந்தல், நெற்றியில் ஒரு கருப்பு பொட்டு, அதன் மேலே சந்தனத்தில் ஒரு சின்ன கீற்று, எலுமிச்சை நிறத்தில் அழகான முகம், அளவான உயரம் என்று இருந்தாள். அவள் பேச்சிலும் சற்று மலையாள வாசம் தெரிந்தது. விக்கி அருள்குமரனை காட்டி, இந்த மொத்த ஹாஸ்பிட்டலோட எலிஜிபிள் பேச்சுலர் அருள்குமரன் என்றான். பாரதி உடனே வாயை பொத்தி கொண்டு சிரிக்க, அருள், அப்படியெல்லாம் ஒன்றும், ஹலோ, நான் அருள்குமரன் என்று அவளிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவளும் சிரித்து, ஐ எம் அஸ்வதி நாயர் என்று சொல்ல அவன் சிரிப்பு லேசாக மறைந்தது. என்னாச்சு என்று அவள் கேட்க அவன் ஒன்னும் இல்லை என்று கூறினான். இருவரும் அவர்களுக்கு எதிரே அமர விக்கி அவள் காதில், அவன் கொஞ்சம் புரட்சியாளர் டைப், பேருக்கு பின்னாடி பேர் போடுறதெல்லாம் பெருசா அவனுக்கு பிடிக்காது, நீ விடு என்று சொல்ல அவள் இம்முறை அருள்குமரனிடம், ஹலோ அருள், ஐ எம் அஸ்வதி என்றாள். அவன் தலையை மட்டும் ஆட்ட பாரதியையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் விக்கி. அவர்களும் உடன் அமர்ந்து சாப்பிடத் தொடங்க அஸ்வதி அருளை பார்த்து, நான் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன் என்றாள். மார்னிங் கிளாஸ்ல மீட் பண்ண சொல்றீங்களா என்றவன் கேட்க அவள், இல்லை, லாஸ்ட் இயர் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பேசினது கேட்டேன் என்றாள். விக்கியும் உடனே விளக்கமாக, இவளோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்திருந்த அருள், அப்பவே இன்ட்ரோ தரேன்னு சொன்னேன், இவ தான் வேண்டாம் சொல்லிட்டா என்றான். பாரதி அருள்குமரன் காதில், உன்னோட ஃபேன்ஸ் லிஸ்ட்ல இந்த பொண்ணு சேர்ந்துரும் போலவே என்று கேட்க அருள் அவனிடம், மூடு என்றான். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கிளம்புறேன் என்று அருள் எழுந்து கொள்ள பாரதியும் அவனுடனே எழுந்து சென்றான். டேய் மகனே, அந்த அஸ்வதி என்னமோ உனக்கு பிராக்கெட் போடுவா போல தோணுது, எதுக்கும் உஷாராயிரு, அப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காத என்று பாரதி சொல்லிக்கொண்டே வர அருள், உன் தங்கச்சி என்ன அடிக்கிறதா, முதல்ல அவளை தலை ஆட்டுறதை குறைச்சிட்டு பேச சொல்லு, அப்புறம் அவன் என்ன அடிக்கிறத பார்க்கலாம் என்றான். அவ பேசினா நீ அப்படியே திரும்ப பாட்டா படிச்சிருவ என்று பாரதி கேட்க அருள் அவனை முறைத்தான். பாரதி, இதை தாண்டா நீ நல்லா செய்யற என்றான். அன்றிரவு அவன் வீட்டுக்கு வர சௌந்தர்யா அவனுக்காக வாசலிலேயே காத்திருந்தான். உள்ளே வந்து காலணிகளை கழட்டியவன் அவள் நிற்பது புரியாமல் பையை வாங்கத்தான் நிற்கிறாளோ என்று நினைத்து பையை நீட்ட அவளும் வாங்கி கொண்டாள். சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக கழட்டியபடி அவன் முன்னே நடக்க அவள் அவனையே தொடர்ந்தாள். சட்டை பட்டன்கள் மொத்தத்தையும் கழற்றி அவன் அறைக்குள் நுழைய போக அப்போதும் அவள் பின்தொடர்வதைக் கண்டு, என்ன, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதை பார்க்க போறியா என்று கேட்க அவள் இல்லை என்று அவசரமாக தலையை மட்டும் ஆட்டினாள். உடனே அவன் மதியம் பாரதியிடம் சொன்னது நினைவு வர கலகலவென சிரித்தான். அவள் புரியாமல் கண்களை உருட்டி உருட்டி விழிக்க அவள் முகத்தை பார்த்து, பேசணுமா என்று கேட்க அவள் மெல்லிய குரலில் ஆமா என்றாள். சரி, போய் உக்காரு, குளிச்சுட்டு வரேன், பசிக்குது, சாப்பாடும் எடுத்து வை என்று சொல்லிவிட்டு போக அவளும் வந்து டைனிங் டேபிளில் உணவை எடுத்து வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள். அவள் அஸ்வதியின் மீது தான் மோதியதை கேட்பாளோ என்கிற யோசனையில் அவன் வந்து அமர அன்றைய இரவு உணவு அனைத்தும் அவனுக்கு பிடித்ததாக இருந்தது. அவன் யோசனையுடன் அவளை பார்க்க அவள், சாப்பாடு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ரொம்ப நல்லா இருக்கு என்று அவன் சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிக்க அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள். கைகளை கழுவிக்கொண்டு மீண்டும் வந்து டேபிளில் அமர்ந்தவன்,
சரி சொல்லு, என்ன சொல்ல வந்த என்று கேட்க அவள் சாரி என்றாள். எதுக்கு என்று அவன் கேட்க அவள் இல்ல, இன்னைக்கு கிளாஸ்ல அவசரத்துல சௌந்தர்யா அருணாச்சலம் சொல்லாம சௌந்தர்யா அருள்குமரன் சொல்லிட்டேன் என்று சொல்லி மேலும் தொடரும் முன் அவன் பரவாயில்ல என்றான். இல்லை, நீங்க வருவீங்கன்னு தெரியாது, அதான் உங்களை பார்த்ததும் டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பேசுறது தெரியல, மீரா வேற பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருந்தா என்று அவள் வேகமாக நடந்ததை சொல்ல அருள்குமரன் இதழ்களில் குறுநகையுடன் டீன் ஹரிகிருஷ்ணன் தான் தொல்லை பண்ணாரு என்றான். அவள் அப்போதும் புரியாமல் விழிக்க அவனே அவளுக்கு விளக்கமாக, இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் டீச் பண்ணுவேன், உன் கிளாஸ் அப்புறம் இன்னொரு கிளாஸ், அவ்வளவுதான், நேற்று அதுக்கு தான் கால் வந்ததும் எழுந்து போனேன் என்றான். அவள் அவனே பதிலை சொல்லியதும் மனதில் புதுவித உற்சாகம் பிறந்திட தலையை வேகமாக சரி என்று ஆட்டினாள். முந்தைய இரவு அவனை அழைத்த ஹரிகிருஷ்ணன், அன்னைக்கு நீங்க கேட்டதை நான் பண்ணேன் அருள், நான் கேட்டதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்க, நாளைக்கு செகண்ட் இயர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது என்று சொல்ல அவன் டீச் பண்றேன் சார், பட் இந்த 1 இயருக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் என்றான். அவரோ அவன் ஒப்புக்கொண்ட மகிழ்ச்சியில் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் என்றார். பின்னர் சிறிய தயக்கத்துடன் அப்புறம் சௌந்தர்யா பத்தி என்றவர் இழுக்க அவன் என் பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரிய வராது என்றான். ஹரிகிருஷ்ணன் அது போதும் அது போதும் என்று சொல்ல அவனும் சரி என்று கூறி மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்திருந்தான். இன்றைய 5 அத்தியாயங்கள் நிறைவடைந்தன. அடுத்த 5 புதன்கிழமை வரும். அஸ்வதி அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போறான்னு அப்ப பார்ப்போம். கதை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் என்னை இன்னும் காணொளிகள் செய்ய வைக்கும். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் பாய்.